ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் நகர வேறுபாடு அப்படிங்கிற சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அனல் அப்படின்னா என்ன அப்படின்னா நெருப்பு. இது மூணு சொல்லி நாம். அனல் அப்படின்னா கீழ்வாய், அன்னம் அப்படின்னா சோறு, அன்னம் அப்படின்னா மேல்வாய் ஒரு பறவை, அரண் சிவன், அரண் அப்படின்னா கோட்டை, ஆணி அப்படின்னா ஒரு மாதம், ஆணினா கூர்மையான உலோக பொருள், ஆணை அப்படின்னா யானை, ஆணை அப்படின்னா கட்டளை, ஆண் ரெண்டு சொல்லியின் ஆண் அப்படின்னா பசு, ஆண் அப்படின்னா ஆண்மகன், இனி அப்படின்னா பின்பு, இனி மூணு சொல்லி இனி போட்டோம் அப்படின்னா ஏணி, உன் அப்படின்னா உன்னுடைய, உன் அப்படின்னா சாப்பாடு, என்னன்னா என்னுடைய, எண்ணுனா எண்ணிக்கை, எவன் அப்படின்னா யார், எவன் மூணு சொல்லியின் எவன் அப்படின்னா எவ்விடம், ஏனம் அப்படின்னா பாத்திரம் ரெண்டு சொல்லினா, ஏனம் அப்படின்னா பாத்திரம், மூணு சொல்லினா ஏனம் அப்படின்னா மான் இல்லைன்னா எலும்பு, ஏன் அப்படின்னா வினா, ஏன் அப்படின்னா வலிமை உறுதி, கணம் அப்படின்னா ரெண்டு சொல்லினா கணம் அப்படின்னா பாரம், கணம் அப்படின்னா கூட்டம், கனி பழம், கனி அப்படின்னா எண் கணிதம் அல்லது கணக்கிடுதல், கணை அப்படின்னா ஒலி, அதாவது குதிரை கணைக்கும் சொல்லுவோம்ல அந்த ஒலி, கணை அப்படின்னா அம்பு, கண்ணினா இளம்பெண், கண்ணினா பூமாலை இல்லைனா இரண்டடி பாடல், கான் அப்படின்னா இசை, காடு, கான் அப்படின்னா பார்ப்போம் பார்த்தல் சொல்லுவோம்ல பார்க்குறது, காணல் அப்படின்னா ஒளி இல்லைனா காணல் நீர், காணல் மூணு சொல்லினா காணல் அப்படின்னா பார்த்தல், கிண்ணம் ரெண்டு சொல்லினா அப்படின்னா துன்பம், கிண்ணம் அப்படின்னா சிறுவட்டில், கிண்ணறம் அப்படின்னா யாழ், கிண்ணறம்னா வீணை, குனி அப்படின்னா வளை, குனி மூணு சொல்லி நீ அப்படின்னா குணத்தை உடையது, நற்குணம் உடையது அப்படின்னு மீனிங், குனித்தல் அப்படின்னா வளைத்தல், மூணு சொல்லி நீ குனித்தல் அப்படின்னா எண் பெருக்குதல், கோன் அப்படின்னா அரசன், கோன் மூணு சொல்லியின் கோன் அப்படின்னா வளைவு, சனம் அப்படின்னா மக்கள், மூணு சொல்லி நான் சனம் அப்படின்னா கனம், சாணம் ரெண்டு சொல்லி சாணம் அப்படின்னா பெருங்காயம், மூணு சொல்லி நான் சாணம் அப்படின்னா மாட்டுச்சாணம், சுனை அப்படின்னா மலையில் ஊறும் நீர் ஊற்று, சுனை அப்படின்னா கூர்மை, சுண்ணம் அப்படின்னா பூஜ்ஜியம், மூணு சொல்லி நான் சுண்ணம் அப்படின்னா பொடி, சேனம் அப்படின்னா ரெண்டு சொல்லினா சேனம் அப்படின்னா பருந்து, மூணு சொல்லினா சேனம் அப்படின்னா மெத்தை, சோனை அப்படின்னா விடாமலை, சோனை அப்படின்னா ஒரு நதி ஒரு மலை, தனி தனிமையான, தனி அப்படின்னா குறை, தனித்தல் அப்படின்னா தனிமையாதல், தனித்தல் அப்படின்னா குறைதல், தன்னுனா தன்னுடைய, தன் அப்படின்னா குளிர், தானி தானத்தில் உள்ளது, தானி மூணு சொல்லினி தானினா தான்றி மரம், திணை அப்படின்னா ஒரு வகை தானியம், திணை அப்படின்னா ஒழுக்கம் இடம், துணி துணி ரெண்டு சொல்லி நீ துணி அப்படின்னா நோய், மூணு சொல்லி நீ துணி அப்படின்னா சீலை முடிவு, துணை ரெண்டு சொல்லி நை, துணை அப்படின்னா வேகம், துணை அப்படின்னா உதவி, நன்ன அப்படின்னா பல்லார் கடிக்க, நன்ன மூணு சொல்லி நானா பொருத்த, நாணம் அப்படின்னா கஸ்தூரி, நாணம் மூணு சொல்லி நானா வெட்கம், நான் தன்மை பன்மை பெயரது, தன்மை பெயர் நான் அப்படிங்கிறது தன்மை பெயர், நான் அப்படின்னா கயிறு, நுனிக்க அப்படின்னா கூர்மையான, மூணு சொல்லி நீ நுனிக்க அப்படின்னா நுட்பமாக செய்ய, பனி ரெண்டு சொல்லி நீ குளிர், பனி மூணு சொல்லி நீ தொழில், பனிக்க அப்படின்னா நடுங்க, பனிக்கன்னா கட்டளையிட, பனை அப்படின்னா ஒரு வகையான மரம், பனை மூணு சொல்லி நை, பனை அப்படின்னா பருமை பெருமை பிழைத்தல், பண் அப்படின்னா ஒரு புல், பண் அப்படின்னா இசைப்பாட்டு மூணு சொல்லின்னு, பண்ண சொல்ல, பண்ண அப்படின்னா செய்ய, பண்ணல் அப்படின்னா சொல்லல், பண்ணல் அப்படின்னா பண்ணுதல் செய்தல், பானம் ரெண்டு சொல்லினா பானம் அப்படின்னா நீர், மூணு சொல்லினா பானம் அப்படின்னா அம்பு, பாணி அப்படின்னா பருகுவோன், பாணி அப்படின்னா கை பேச்சு விதம் அம்புடையோன், பான் அப்படின்னா பானம், பான் மூணு சொல்லியின் அப்படி பான் அப்படின்னா பாட்டு, பிணைதல் அப்படின்னா பிசைதல், பிணைதல் அப்படின்னா கட்டுதல், புனை அப்படின்னா பொலிவு வரைதல், புனை மூணு சொல்லி நை, புனை அப்படின்னா தெப்பம், ரெண்டு சொல்லி நை புனை அப்படின்னா பொலிவு வரைதல், பூனை அப்படின்னா ஒரு வகை மிருகம், பூனை மூணு சொல்லி நை பூனைனா முல்லை நிலம், பேன் அப்படின்னா தலையிற் பூச்சி, பேன் அப்படின்னா காப்பாற்று, மண் ரெண்டு சொல்லி நன் இன்னு, மண் அப்படின்னா நிலை பெற்ற, மூணு சொல்லியின் மண் அப்படின்னா பூமி தரை, மன்னன் அப்படின்னா அரசன், மூணு சொல்லியின் மன்னன் அப்படின்னா மனிதன், மனம் அப்படின்னா உள்ளம், மனம் அப்படின்னா வாசம், மனை வீடு, மனை மூணு சொல்லி நை மனை அப்படின்னா சிறு பீடம், மானம் ஒழுக்கம், மானம் மூணு சொல்லி மானம் அப்படின்னா மாட்சிமை மாண்பு,
மானி அப்படின்னா மானம் உள்ளவன். 3 சுழி நீ மானி அப்படின்னா குறுகிய வடிவம். மான் அப்படின்னா ஒரு விலங்கு. மான் 3 சுழி இன்ல மான் அப்படின்னா பெருமை மாட்சி. மாணவர் 2 சுழி நா மாணவர் அப்படின்னா மனிதர். 3 சுழி நா மாணவர் அப்படிங்கிறது வந்து மாணாக்கர். வன்மை 2 சுழி இன்னு வன்மைனா உறுதி. 3 சுழி எண்ணில் வன்மை அப்படின்னா ஈகை. வானம் 2 சுழி நா வானம் அப்படின்னா ஆகாயம். வானம் 3 சுழி நா போட்டு வானம் சொன்னோம் அப்படின்னா அம்பு இல்லைன்னா வெடி. வாணி 2 சுழி நீ வாணி அப்படின்னா கூடாரம். 3 சுழி நீ வாணி அப்படின்னா சொல். இப்போ நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். கான் கான் இச்சொற்களின் ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுக. கான் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் காடு. அப்போ காட்டிற்கு சென்று கான்னா பார்த்தல். அப்போ பூந்தோட்டத்தை பார்த்தான். ஆன்சர் வந்து பி. ஊன் என்றால் என்ன? ஊன். ஊன் அப்படின்னா உணவு. 2 சுழி இன் ஊன் அப்படின்னா இறைச்சி. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து வன்மை. வன்மை அப்படின்னா என்ன? வலிமை. 2 சுழி இன் வன்மைனா வலிமை. 3 சுழி இன் வன்மை அப்படின்னா கொடை. தன்மை 3 சுழி இன் தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. 2 சுழி இன் தன்மை அப்படின்னா அது வந்து ஒரு இடப்பெயர். ஆன்சர் வந்து ஏ. வன்மை அப்படின்னா என்ன? வன்மைனா வலிமை. 2 சுழி இன் வன்மைனா வலிமை. 3 சுழி இன் வன்மை அப்படின்னா கொடை. தன்மையில் 3 சுழி இன் தன்மை அப்படின்னா அது வந்து குளிர்ச்சி. தன்மைனா குளிர்ச்சி. 2 சுழி இன் தன்மை அப்படின்னா அது வந்து இடப்பெயர். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து நாட்டுக்கு தேவை என்னது? அரண். அரண்னா என்ன? பாதுகாப்பு. அடுத்து ஊன். ஊன்னா என்ன? நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே உணவு. இந்த ஊன் அப்படின்னா இறைச்சி. 2 சுழி இன் ஊன் அப்படின்னா இறைச்சி. களி. களி அப்படின்னா என்னென்னா சனி. களி இந்த களி சொல்லுவோம்ல அந்த களினா வந்து களினா அது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. கழித்தல் சொல்லுவோம்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்து மனம். மனம் அப்படின்னா என்ன? வாசனை. 3 சுழி நா மனம் அப்படின்னா வாசனை. மனம் அப்படின்னா உள்ளம். ஆன்சர் வந்து சி. அடுத்து ஆணை. ஆணை அப்படின்னா என்ன? கட்டளை இடுறது. ஆணை அப்படின்னா யானை. அப்போ ஆன்சர் வந்து பி. தின் அப்படின்னா என்ன? தின்னுனா வலிமை. 2 சுழி நா தின்னு வந்து வலிமை. தின்னு 2 சுழி இன்னு வந்து உண்ணு நம்ம சாப்பிடுவோம்ல அது. அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து வானம். இது கூட கொடுத்துருந்தாங்கல்ல. வானம் 3 சுழி நா வானம் அப்படின்னா என்னென்னா வெடி. இன்னொரு வானம் 2 சுழி நான்னா ஆகாயம். அப்போ ஆன்சர் வந்து ஏ. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. புண் வந்து எந்த இன் வரும்? 3 சுழி இன் வரும். அப்போ போர்க்களத்தில் புண்பட்ட வீரருக்கு களத்தில். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து ஆணி. ஆணினா எழுத்தாணி. ஆணி இந்த ஆணி வந்து ஆணி மாதம். ஒலி பொருள் வேறுபாடு வந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்வுடன் மணமக்களை வாழ்த்தினான். மனமகிழ்வுக்கு இந்த 2 சுழி நா வரும். மணமக்களுக்கு 3 சுழி நா வரும். அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து மனம் அப்படின்னா என்ன? உள்ளம். 2 சுழி நா மனம்னா உள்ளம். மனம் அப்படின்னா வாசனை. 3 சுழி நா. கிண்ணம். இது ஏற்கனவே பார்த்தோம்ல நம்ம. கிண்ணம் 3 சுழி நால கிண்ணம்ங்கிறது சிறு பாத்திரம். கிண்ணம் 2 சுழி நா கிண்ணம்ங்கிறது துன்பம். ஆன்சர் வந்து ஏ. பனி. 3 சுழி நீ வந்து வேலை. பனி அப்படின்னா குளிர்ச்சி. பனி சொல்லுவோம்ல பனிக்காலம் குளிர்ச்சி. ஆன்சர் வந்து சி. ராமன் கணை எய்தான். கணை அப்படின்னா என்ன அப்படின்னா அம்பு. இது எந்த நை வரும் அப்படின்னா 3 சுழி நை போடணும். கணைன்னது அம்பு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. மனம் வந்து 3 சுழி நா வரும். அப்போ ஆன்சர் வந்து பி. திணை அப்படின்னா உணவு பொருள். நம்ம சாப்பிட்ற அந்த திணை இருக்குல்ல, திணை கம்பு சோளம் சொல்லுவோம்ல அது. திணை இன்னொரு திணைங்க 3 சுழி நை திணைங்கிறது வந்து ஒழுக்கம். 2 சுழி நை திணைனா உணவு பொருள். ஆன்சர் வந்து ஏ. வானில் வானம் வெடித்தது. நீ வந்து நான் 2 சுழி நா. வானம் அப்படின்னா என்னது? வானம் வெடித்ததுன்னா அது வந்து வெடி. அப்போ வானம் 3 சுழி நா. ஆன்சர் வந்து ஏ. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஆண்டு 3 சுழி நா வரும். ஆன்சர் வந்து பி. அடுத்து வானம் வேறுபாடு. இது இப்போ பார்த்தோம்ல. வானம் 2 சுழி நா வானம்னா ஆகாயம். 3 சுழி நா வானம் அப்படின்னா வெடி. ஆன்சர் வந்து சி. இது அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து கான். 2 சுழி நா கான்ங்கிறது காடு. கான் அப்படின்னா 3 சுழி நானா பார். ஆன்சர் வந்து சி. அடுத்து பிழையற்ற தொடர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இந்த நா வந்து என்ன வரும்? 2 சுழி நா. சென்றனருக்கு நா வந்து 2 சுழி நா வரும்.
இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. இகழ்ந்தால் என் மனம். மனத்துக்கு வந்து என்ன வரும்? 2 சுழினா வரும். இறந்து விடாது. ஆன்சர் பி. அடுத்து திணை. திணை திணை 3 சுழி நை. திணைனா ஒழுக்கம். 2 சுழி நை திணை அப்படின்னா தானியம். தானியத்தில் ஒரு வகை தான் அது வந்து. ஆன்சர் வந்து பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.